சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி புகழின் உச்சத்தில் இருக்க ஒரு கெரியரின் உச்சத்திலிருந்து கீழே வந்துட்டாப்புல. ஸோ அவரை தூக்கி விடுறதுக்கான வீடியோ இது. ஸோ கெரியரின் உச்சத்தில் இருந்த நம்ம விஜய் அவர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவரோட டிவோர்ஸ் கேஸ், டிவோர்ஸோட அந்த அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு விவாகரத்து வேணும், ஜீவனாம்சம் சொல்லுவாங்கள்ல, அதை டிவோர்ஸ் ஆன பிறகு புருஷன்ட்டு பாதியை பிடுங்குவாங்கள்ல. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ்க்கு வேணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்கேயோ நான் நினச்சேன், சரி சும்மா ஒரு பொருளை ரூமரை கிளப்பி விட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அஃபிஷியலாகவே எல்லா அஃபிஷியல் சேனல்ஸும், ஏன் நம்ம சன் நெட்வொர்க் முதற்கொண்டு பேச ஆரம்பிக்குது. எல்லா முக்கியமான சேட்டலைட் சேனல்ஸும் இதை பற்றி பேசும்போது, கவர் பண்ணும்போது ஓகே நம்பகத்தன்மையானது தான், உண்மையான ஒரு விஷயந்தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? அவங்க ஃபேமிலிக்குள்ள அவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன ஒரு பிரச்சனை? 1008 பஞ்சாயத்து இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நேரம் இருக்குது அப்படின்னு இல்லை. இதில் நேரத்தை எடுத்து தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சினிமாவில் கெரியருக்கு வளர்றதுக்கு டைமிங், அந்த ஆதி இந்த படம் நடிச்சுட்டு இருந்த டைமிங்கில் த்ரிஷா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கேட்டகரியில் இருந்த ஒரு இன்டர்வியூவில் தான் ஃப்யூச்சரில் சிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னாங்க. ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்குது. ஒவ்வொரு சுழற்சியிலையும் ஒவ்வொருத்தவங்களும் அந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்க வைக்கிறாங்க இந்த வணிக கும்பல். ஸோ வணிக கும்பல்னால் சாத்தன் கும்பல். சாத்தன் கும்பலை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்த வீடியோ வரும், அந்த சேனலில் மெம்பர்ஷிப்பில் வரும், பார்த்துக்கங்க. வேணா இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் கொடுப்பேன், பார்த்துக்கங்க. சிம்பிள். இந்த ஜெயலலிதா அவங்க இருக்க டைமிங்கில் அவங்க தான் இரும்பு பெண் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மேரேஜே பண்ணிக்காமல் இருந்தாங்க. பட் என்ன சொல்லப்படும் அப்படின்னா, எம்ஜிஆரோட துணைவியார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். பட் அஃபிஷியலாக எங்கேயும் சொல்லப்படலை, பட் அப்படி தான் சொல்லப்படும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், அரசல் பரசல் எல்லாருக்கும் தெரியும். சரி, இது மட்டுமா அப்படின்னா, இப்போ இவங்க நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நயன்தாரா இல்லைன்னா த்ரிஷா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ, பழைய வீடியோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டோம் இவங்களாம் என்ன கதாபாத்திரம் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த த்ரிஷான்றவங்க வந்து ஜெயலலிதாவோட அடுத்த பிம்பமாக கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறதா இருந்துச்சு. அவங்களும் பிராமண பெண், இவங்களும் பிராமண பெண். இதில் அவங்க ட்விட்டரில் மேலே வச்சுருப்பாங்க, ஜெயலலிதா அவங்கள்ட்ட அவார்டு வாங்குற மாதிரி தான் அந்த தமிழ்னு இருக்கும், இந்த கவர் ஃபோட்டோ இருக்கும்ல பேனர், அதை வச்சுருப்பாங்க. நம்ம இதை பற்றி பேசின அது கொஞ்ச நாள்லேயே அந்த பேனர் மாற்றப்பட்டுருச்சு, வேற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க ஆரம்பத்தில் ட்விட்டரில் அது மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து அது மட்டும் தான் பேனரில் இருந்துச்சு, கோட் வேர்ட். ஸோ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோன்னே அதை மாற்றிடுறானுங்க. இப்போ மக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முட்டாளாக இருக்கோமோ அந்த அளவுக்கு அவனுங்க மெசேஜை ஈஸியாக கடத்துறானுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் புத்திசாலி ஆகிறோமோ அவங்க பதட்டப்படுறானுங்க, மாட்டிக்கிறானுங்க. ஸோ அப்படி மாட்டின மேட்ரு தான் இப்போது விஜயோட மேட்ரு. 2021 இவங்க வந்து முரண்பாடு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக இவங்களுக்கு வந்து இழுபறியாக இருந்திருக்கு. பஞ்சாயத்து வாக்குவாதம் பண்ணுவாங்க, அது மாதிரி நடந்திருக்கு. அவங்க குடும்ப பஞ்சாயத்து பேச தேவையில்ல, பட் இருந்தாலும் அந்த மாதிரி வாக்குவாதம் நடந்திருக்கு, ஹராஸ்மெண்ட்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அடிச்சிருக்காங்கலாம் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் நார்மல், ஆனால் அது வெளியே வந்து பார்க்குறப்ப இன்னும் அப்நார்மல் மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நம்ம குழந்தை இருக்குது, என் குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, என் பையன் இருக்கான், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறான்னு சொல்லும்போது சேட்டை பண்ணுறான்னா அடித்தாதான் பிள்ளையை திருந்துங்க, 6ல் வளைஞ்சாதான் 60ல் வளையும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில இடத்துல அடித்து தான் பிள்ளையை வளர்க்கணும். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து இதை நான் சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சீண்டல்கள், அதை கூடல்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் இயற்கையாகவே இருக்குது, சொல்கிறேன், புரியுது அவங்களுக்கு. அதுக்குன்னு வந்து ஒரு ஆக்ரோஷமாக சைக்கோத்தனமாக அது கிடையாது. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கணும், இருந்தால் தான் அது வந்து ஒரு இது இருக்கும். ஒரு பேரியர் போட்டு நீ இதை பண்ணக்கூடாது, நான் அதை பண்ணக்கூடாது, அங்கே சட்டத்திட்டங்கள் போட்டிங்கன்னா அது ஃபேமிலியாகவே இருக்காது. கட்டி உருண்டுகிட்ட முடிய பிடிச்சி ஆஞ்சிக்கிட்டு அதுதான் லைஃபாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெண்ணை வந்து தாக்கிட்டாரு அப்படின்னா அது வந்து வேற மாதிரி ஹராஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. எத்தனை யூடியூப்பில், எத்தனை இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் பெண்கள் வந்து ஆண்களை அடிக்கிற மாதிரி ஸ்கூட்டியில் ஒருத்தர் ஓட்டிட்டு போகிறாரு, அமைதியாக ஓட்டிட்டு போகிறாரு, அவர் பின்னாடி இது உடனே போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ரோட்டில் முடிய பிடிச்சாஞ்சு இந்த மாதிரிலாம் பெண்களை அடிச்சுட்டு இருக்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம சிரிச்சுக்கிட்டு ஃபன்னாக கலந்து போயிட்டு இருக்கோம். பட் அந்த இடத்துல ஒரு ஆண் அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ இதே ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சுன்னா அது சமூகமே தட்டி கேட்குது. ஸோ இப்போ 2 பேருக்கும் ஈக்குவலாக பார்க்கணும்ல. அது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொன்னால் அப்போ ஆண்களுக்கு இந்த இடத்துல சம உரிமை இருக்கணும். அப்ப ஆண் கை வச்சா மட்டும் தப்பு, பெண் கை வச்சா தவறு இல்லையா அப்படின்ற மாதிரி சிரிப்பு கேலிக்குள்ளாகுது. நீங்க இந்த பீப் சாங்னு சொல்லிட்டு சிம்பு பாடின பாட்டுக்கு அவ்வளோ மகளிர் கொந்தளிச்சாங்க. அதே பாட்டை சொல்றியா மாமான்னு தன்னைத்தானே வியாபாரம் பண்ணிக்கிட்டு தன்னை ஒரு போக பொருளாக காட்டிக்கிட்டு அவங்க பாடுற பாட்டில் ஆண்களை எதிராக செயல்பட்டு ஒரு பாட்டு பாடிப்பாங்க. அது ஆண்களை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு இது போய் சொன்னு வச்சுக்கோங்க, சிரிப்பாங்க, எப்போ போப்பா அப்படின்றாங்க. ஸோ இப்போ நீதின்றது வந்து 2 பேருக்கு ஈக்குவல் கிடையாது. அது ஆண்களுக்கு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ்ன்னு சொன்னால் அது சிரிக்கிறதாகவும் நீ ஆண் இரும்பு மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது பெண்ணாவே நீ இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு போயிடுறாங்க. இது என்ன முரண்பாடுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீ என்ன ப்ரோ சொல்ல வர அப்படின்னு கேட்டேன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மூடலும் கூடலும் இருக்கும், இது இருக்கிறது தான் இயல்பு, சரிங்களா? அது உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக ஆகுறதப்போ, அது கண்ட்ரோல் மீறி போகிறப்போ, ஸோ உங்களோட லிமிட் மீறி போகும்போது அது பிரச்சனையாக போகுது. பட்
ஃபேமிலிக்குள்ளே இருக்கபோது அப்படி இருக்கதாங்க செய்யும். நம்ம அப்பா அம்மாலாம் சண்டை போட்டு நம்ம பார்த்ததே இல்லையா? நம்ம சொந்தக்காரங்க உங்களாம் பார்த்ததே இல்லையா? ஏன்னா இது புதுசா ஒரு உலகத்துக்குள்ள புதுசா ஒரு விஷயத்த பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, எல்லாமே அளவுக்கு மீறி போனா பிரச்சனை தான். சரி, இவங்களுக்குள்ள இந்த மாரி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு வெளிய வந்து இப்ப ஏன் இத பத்தி பேசுறாங்க? ஏன் இதுக்கு கான்ட்ரோவர்சி ஆகுது அப்டின்னா, இவரு பொது தலைவரா வந்துட்டாரு. பெண்களுக்கு பாதுகாவலா இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராப்புல. ஸோ இப்டி பேசிட்டு வரும்போது அகைன்ஸ்ட்டா வெளிய இருக்கவன் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவான். அவன் என்ன பண்றான் அப்டின்னா, மொத உன் குடும்பத்தையும் ஒழுங்கா பார்த்துக்கல. உன் ஒய்ஃபையும் உன்னால கரெக்ட்டா மேனேஜ் பண்ண முடியல. 2, 3 பொண்டாட்டிலாம் வச்சிருக்கவங்கலாம் என்ன சும்மாவா இருக்காங்க? பெரிய பெரிய தலைவர்லாம் 3 பொண்டாட்டிலாம் வச்சிருக்காங்கல்ல. அவங்கலாம் இப்போ தமிழ் தலைவர் தான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பலாம் கேட்குறீங்க. அவர் 3 பேருமே கல்யாணம் பண்ணி மெயின்டெயின் பண்ணாப்புல. நீங்க உன்ன கள்ளக்காதலா வச்சுக்கிட்டு இந்த பெண்மணிகிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க. பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. நான் இதுக்கப்புறம் நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டும் அவர் திருப்பி அதை கண்டினியூ பண்ணியிருக்காரு. அவங்க கூட போய் லிஃப்ட்ல ஃபோட்டோ எடுத்து அந்த பொம்பளை ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிருக்கு. எனக்கு ஹேட்டிங்காக இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்களேன். என் ஒய்ஃப் இருக்கா. இப்போ நான் அவ கூட மேரேஜ் பண்ணி ஒன்றா இருக்கோம். இப்போ நான் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கேன். அந்த பொண்ணு வந்து இல்லீகல் அஃபேர்லாம் வச்சிருக்கோம். நானும் ஒரு ஊர் சுற்றிட்டு இருக்கோன்றது அரசல் என் ஒய்ஃபுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளி உலகத்துக்கு தெரியாது. வெளி உலகத்துக்கு நாங்கள் ஜஸ்ட் ஒரு கொலெக்ஸ் மாதிரியும் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கோம். நாங்கள் போகிற இடத்துலலாம் அவள் ஃபோட்டோ எடுத்து அவரோட அஃபிஷியல் ஐடியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்டிக்காக போடுறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என் ஒய்ஃபுக்கு அது அசிங்கம் தானே. ஸோ என் பையன் வந்து வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 ஏஜ் கிட்ட வந்துட்டான். ஒரு பெரிய பையன் மாதிரி மெச்சூரிட்டாக இருக்க ஒரு பையன். ஒரு சினிமா படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மீம் கூட சுத்திட்டு இருக்கோம். தனுஷோட மயம் பக்கத்தில் உட்காந்து உங்க அப்பா அந்த பொம்பளை வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போகும். அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கும். இதே மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்கும் அந்த பசங்களுக்கு. ஒரு மாதிரி அது புள்ளி பண்ணுவானுங்க. உங்க அப்பா அந்த பொம்பளை கூட இருக்கு அப்படின்னு அதெல்லாம் வரும். ஒரு கான்ட்ரவர்சி வரும். இது வருங்க சத்தியமா. அவங்களுக்கு மன உளைச்சலா இருக்கும். இப்போ இதே அந்த பெண்ணை திருமணம் பண்ணிட்டாங்கன்னா எங்க அப்பா என்ன பண்ணுறாரு? அம்மா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தால் இந்த காலத்துல கஷ்டம் தான். பட் இதுக்கு முன்னாடி ஒரு 60களில் 80களில் அது நார்மலாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஒரு ஏலியன் கான்செப்டாக பார்க்குறாங்க. இவ கூட இல்லைனா அவ கூட, இவளை விட்டுட்டு அவள்கிட்ட போகணும், இவளை விட்டுட்டு அவள்கிட்ட போகணும் அப்படின்னு ஒருத்தவனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு ஒரு எழுதப்படாத விதி இருக்கு நம்ம ஊரில். ஸோ அதனால ஒரு முரண்பாடுகள் இருக்கு. நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், இது இயல்பான குடும்ப சண்டை, இது இயல்பான ஒரு டிவோர்ஸ் அப்படி கிடையாது. இதுல இருக்க நடக்கூடிய அரசியல் பொலிட்டிக்கல் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி சினிமா அரசியல் இதுல கனெக்ஷன் இல்லாதப்பவே இவங்க அரசியலை பத்தி பேசியிருக்காங்க. நான் சிஎம் ஆகணும், அது ஒரு விளையாட்டுக்கா ஃபன்னா சொன்னது போறோம் அப்படின்னா, இதே விஷயத்த நயன்தாராட்டையும் கேட்கப்பட்டுச்சு ஒரு மேடையில. அறம் படம்லாம் நடிச்சிருந்தாங்களே, இந்த அறம் படம் நடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு அவங்க ஒரு மேடையில அவார்டுக்கு வராங்க. அங்க சதீஷ்னு நினைக்கிறேன், சதீஷ்ன்ற ஆங்கர் நிற்கிறப்ப அவர் கேட்கிறாரு, நீங்க எப்ப சிஎம் ஆக போறீங்க கேட்கறாங்க. இதுல எப்படி மாத்தி விடுவானுங்க அப்படின்னா, இல்ல சிஎம் கேரக்டர் எப்ப எடுத்து நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஐடியாலஜி என்னன்னா, ரஜினிகாந்த் அரசியலில் வந்தா இங்கே நயன்தாரா தான் அந்த பக்கம் வந்திருக்கணும். சூப்பர் ஸ்டார் ஜோடி தான். அது யார் படத்துல? சிவகாசி. இந்த படத்தில் பொலிட்டிக்கல் டான்ஸ், பொலிட்டிக்கலுக்கு சொல்றது பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு வரப்பட்ட நயன்தாரா. ஸோ இதெல்லாம் சும்மா கிடையாது, கோட் வேர்ட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் வேணும். அதுதான் சொல்றேன். நயன்தாரா இல்லைன்னா த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்ற ஒரு வார்த்தையை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்க, உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் ஓகே, உங்க டிவோர்ஸ் வாங்குறாங்க வைக்கிறாங்க, இது வந்து அரசியல் தான் சொல்லிட்டீங்க, இது என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா, இதுல இருக்க நுணுக்கத்தை நல்லா கவனிங்க. மக்களை ஏமாத்துறாங்க, மேனிப்புலேட் பண்றாங்க. ப்ரோ மேனிப்புலேஷன் தானே ப்ரோ ஃபுல்லாக அவங்க பண்ணி இவ்வளோ ஆடியன்ஸை பிடிச்சி வச்சிருக்காங்க. எல்லாம் ஓகே ப்ரோ, என்ன விஷயம் சொல்ல வர ப்ரோ, தெளிவாக சொல்ல ப்ரோ அப்படின்னா. ஒரு வீடியோ சர்க்கிள் ஆகிட்டு இருக்கு யூடியூப்ல, ட்விட்டர்லாம். அந்த வீடியோ நானும் கேட்டேன், ஆடியோ ஆக்சுவலாக. அந்த ஆடியோவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு ஃபேவரா அந்த பிஆர் டைமிங்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்களுக்கு என்ன கட்டளைகள் போகுது அப்படின்னா, விஜய்க்கு சப்போர்ட் மாதிரி வி ஸ்டாண்ட் விஜய். இயற்கையா ஒரு மனிதர்கள், ஒரு கூட்டம், ஒரு தலைவனுக்கு சப்போர்ட் பண்றது வேற. இவனுங்க ஆர்டிஃபிஷியலா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறத ஹாலுசினேஷன் பண்ண வைக்கிறாங்க. இப்போ 100 விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா அதுல நிறைய பேருக்கு வந்து குடும்பத்துல மேரேஜா இருக்கலாம், இல்லை அவங்க அக்கா தங்கச்சி கல்யாணம் இருக்கலாம், இல்லை தான் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கும். அதை பார்க்கும்போது இந்த டிவோர்ஸ் நியூஸை பார்த்துட்டு அவங்க பெண், அதாவது உங்க மனைவி சொல்றதை கேட்கும் போது அது பொய்யா இருக்க போறது இல்லை. இதுல இன்னொன்று பைத்தியக்காரத்தனமா சொல்றாங்க. நான் நினைச்சேன் இவங்க முட்டாள்தனமா இதுவும் டிஎம்கேவோட வேலை தான், கடைசி ஆயுதம்லாம் பேசுவாங்கன்னு நினைச்சேன். பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப மூளையே இல்லாத ஒரு இவங்க மாதிரி ஆட்கள்லாம் அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல் எது வச்சிருந்துச்சுன்னா சேர்த்து வரதுக்கான வேலையை பாருங்க. ஏன்னா ஒரு தலைவனுடைய ஒய்ஃபு இத்தனை வருஷங்களா குடும்பம் நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களா குடும்பத்து 27 வயசுக்கிட்ட 25 வயசுக்கிட்ட ஒரு பையன் வேற இருக்கான், ஒரு பொண்ணு வேற இருக்கு. கல்யாண வயசுல பெண் இருக்கும் போது டிவோர்ஸ் ஆகுது. ஸோ அவங்க வந்து உங்க அலிகேஷன் சொல்றாங்க அப்படின்னா, டிஎம்கேயோட இன்ஃபுளுன்ஸ் மூலியமா சொல்றாங்க அப்படின்னா எனக்கு புரியல. டிஎம்கேன்னு அவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள ஆளா? டிஎம்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுங்க, உண்மைதான் பாலிடிக்ஸ் பண்ணும். ஆனா அது அதாவது நெருப்பு இல்லாமல் போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே பிரச்சனை இருந்திருக்கு. இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரதுக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா விஜயன்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமைன்றப்போ அவருக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. பணம் படைத்தவர், செல்வாக்கு படைத்தவர். அப்போ அவருக்கு எதிராக இருக்க டீமோட சேர்ந்தாதான் அவர் அடிக்க முடியுன்றது, அதாவது நம்மளுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வர முடியுன்றது இயல்பான விஷயம் தான்.
ஸோ அதுக்காக டைப் பண்ணிருக்கலாம். ஆனால் டிஎம்கே தான் அவங்களை டிவோர்ஸ் வாங்க சொல்லி அவர் அசிங்கப்படுத்திச்சுன்னு சொல்லிச்சு, அது மேட்டர் கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ள விஷயம் இருந்திருக்கு, புகஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த புகையை அவங்க பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு இருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். அதை புரிஞ்சுக்க தெரிய பக்குவம் இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 2 முரண்பாடுகளையும் புரிஞ்சுக்காம டிஎம்கே தான் அதுக்கு காரணன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்களே கடிக்கிறாங்க. அதாவது விஜயோட ஒய்ஃபே கடிக்கிறாங்க. ஏய் யாரா நீங்க? எனக்கு பயமா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன், இவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. மோசமான ஒரு மூளை இல்லாத முட்டா பசங்களா இருக்காங்க. இவங்க தற்கொலைன்னு சொல்றது கரெக்ட் தான். ஒரு மூளை இல்லாத ஒரு ஜாம்பி கூட்டம் அவங்க. இவங்ககிட்ட இருந்து தள்ளி தான் இருக்கணும். அந்த பிஆர் டீம் பேசின ஆடியோ நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த பிஆர் டீம் என்ன பேசுது அப்படின்னா, வி சப்போர்ட் விஜய் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுங்க. அதாவது சங்கீதா இருக்காங்கல்ல, இவங்களை ரொம்ப திட்ட வேணாம், ஹார்ஸா திட்ட வேணாம். ஏய் என்னடா மேனிபுலேட், அதாவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க ஆள் தான் மேடையில பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி பேசுறாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்றது கூட ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்க. இது ஆரோக்கியமான ஒரு பொலிட்டிக்ஸே கிடையாது. இதுதானே டிஎம்கேவும் பண்ணிச்சுக்கா அந்த காலத்துல. டிஎம்கேக்கு நிகரா அகேன்ஸ்டா நான் வரேன்னு சொல்லிட்டு வரவேன் அதே ஸ்கிரிப்ட் எடுத்து இங்க படிச்சுட்டு இருக்கானா. அதாவது ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கு, அது ஒரு குப்பை கட்சியா இருக்கு, அது பெரிய குப்பை காரி துப்புற மாதிரி தான் இருக்கு. அந்த காரி துப்புன விஷயம்லாம் என்னெல்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தானோ அதே வேலையை இவன் பண்றான்னா, இது என்னடா மாற்ற சக்தி? எனக்கு புரியல. இது என்ன மாற்ற சக்தி? அவன் கொத்தடிமை அப்படின்னா நீ ஒரு ஜாம்பியா இருக்க. மோசமான ஒரு அரசியல்னாலே ஒரு கேவலமான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டானுங்க. ஆளுமையும் செல்வாக்கும் நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமும் இருந்துச்சுன்னா என்ன வேணா பண்ண முடியுன்ற ஐடியாலஜியில் வந்துட்டானுங்க. இந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவ்வளோ வாடா மோசமாக இருப்பீங்க நீங்கள் பிஆர் டீம் பேச. இதில் இன்னொன்று வந்து ரிச்சுவல் வாரியருக்கு சப்போர்ட் வேறு. புஷியானந்த் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய தொண்டர்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்கள் மேலே யாராவது கை வச்சாங்கன்னா 2000 தொண்டர்கள் வந்து இறங்குவாங்களாம். எனக்கு புரியல. அவங்க மனைவி இருக்காங்க, விஜய் அவர்கள் பண்ணையார் இருக்காருல்ல, அவரோட மனைவிக்கு பிரச்சனை. எத்தனை பேர் இறங்குனீங்க? அவங்களே போட்டு கடிச்சுக்கிறீங்களா? பைத்தியங்களா? நாளைக்கு உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, உங்க வீட்லயும் குழந்தை இருக்கும், உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பாங்க. நாளைக்கு இப்படிதான் பண்ணுவீங்களாடா? விஜய்க்கு எதிராக அவங்க செயல்பட்டு அவங்களே கடிப்பீங்களாடா? நீங்க என்னடா மனுஷங்களா ஜாம்பிக்கலாடா? நீங்க எல்லாம் என்ன சொல்றேன்ல, ஒரு கூண்டுக்குள்ள அடைத்து வாழ வேண்டிய ஒரு மனிதர்கள். சுய புத்தி இருக்கணும். மனிதனா பிறந்தானா அதை பகுத்து அறிய தெரியணும். பார்த்தோம்னா ஏன்டா பெரியார்னு சொல்லி ஒருத்தர் தூக்கிட்டு வச்சிருக்கீங்க, அவர் என்னடா சொன்னாப்ல உங்களுக்கு? அவர் முரண்பாடுகள் 1000 கருத்து சொன்னாலும் ஒரு விஷயம் அவரோட ஐடியாலஜி என்ன தெரியுமா? பகுத்தறிவுனா என்ன தெரியுமா? விஜய் இப்படி சொல்றாப்ல, அவங்க மனைவி இப்படி சொல்றாப்ல, இவர் பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டாரு, அதுக்கு நம்ம முட்டு கொடுத்தோம். 40 பேர் செத்தாங்க, அதுக்கு நம்ம முட்டு கொடுத்தோம். இது த்ரிஷாவோட அவங்கள்ட்ட விமானத்தெல்லாம் சுத்திட்டு இருந்தாரு. இப்போ ஒரு நல்ல கண்ணையா இறந்தப்ப போனாரு, அப்பயும் போறாரு. நல்ல கண்ணையா இறந்ததுக்கு இவங்க போறாங்க அப்படின்னா, ஒன்னால கூட்டத்துக்கு வந்து இறந்து போனவங்களை பார்க்க வரதுக்கு ஏன் வர முடியல? அங்க மட்டும் கூட்டம் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும்னு அப்ப நல்ல கண்ணையா பார்க்கறப்ப பிரச்சனை வராதா? எனக்கு என்ன சொல்ல வர? நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் பண்ணுவேன், இல்லை எனக்கு என்ன சொல்லப்படுதோ அதான் செய்வேன்னு. அவனை என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குறோம். பார்த்தீங்களா, நம்ம ஒரு பைத்தியம்ன்றதை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. கொள்கை தலைவர் ஆட்டம் என்னன்னு தெரியல, கேம் என்னன்னே தெரியாம உள்ள வந்து கேம் விளாண்டிங்கன்னா உங்களை வச்சுக்கிட்டு எப்படா? சதுரங்க ஆட்டம்னா ஒரு மைண்டு கேமு. அந்த மைண்டு கேம் தான் ஆட வந்திருக்கீங்க பாலிடிக்ஸில். ஒன்று பிளாக்கு, ஒன்று ஒயிட்டு, 2 காய்கள் உள்ள இறங்கியிருக்கு. சிப்பாய்கள் நீங்கள் இருக்கீங்க. சிப்பாய்களுக்கு முன்னாடி மட்டும்தான் போக தெரியுன்றது ஒரு தெரியும். பட் முன்னாடி போனாலும் யாருக்கு முன்னாடி போகிறோம், என்ன முன்னாடி போகிறோம், எதுக்கு நம்மளை போக வைக்கிறாங்கன்றது கூட தெரியும். உனக்கு எதுவுமே தெரியாமல் நீ எந்த ஆட்டத்தில் இருக்க, என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் தற்கூரி மாட்டோம் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருந்தேன்னா வழிகடாக தான்டா அவ பைத்தியமே. பொலிட்டிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ பொலிட்டிக்ஸில் வரன்றான், என்ன போட்டு சிதைச்சு விட்ருவாயடா. 25 ரூபாயா போஸ்ட்டுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போடுறது. இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதாவது விஜயோட சப்போர்ட்டுக்கு விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, எதுக்கு 25 ரூபா? சாட்சி எல்லாம் இருக்கு. இதில் குளிர் காயிற கூட்டம் இருக்கும்ல, ஜெயலலிதா சேனல் இருக்குல்ல, ஜெயா டிவி, அதில் என்ன போட்டிருக்காங்க, எல்லாம் விஜயும் த்ரிஷா நடித்த படமாக போட்டு ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஏங்க எல்லாருக்குமே தெரியுது அந்த சினிமா பிரபலம், ஒரு சினிமா பின்னணி இருக்க ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி போட்டாங்க. யார் பேர்லாம் சொல்லலை. ஆனால் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாருன்றதை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்ல தேவையில்ல. த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, நம்ம என்னைக்கோ சொல்லிட்டோம். இவங்க டிவோர்ஸ் வாங்குறாங்க வாங்கலாம் அப்புறம். லண்டன் சிட்டிசன் இந்த சங்கீதான்றவங்க, அவங்க லண்டன் சிட்டியில் அவங்க அப்பா ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனி, ஸ்ரீலங்கா தொடர்பு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். நிறைய மேட்ரு இதுக்குள்ளே நுணுக்கமான அரசியல் நிறைய இருக்குது. முட்டாள்தனமாக உன் கண்ணில் காட்டுறது மட்டும் உண்மை நினச்சிட்டு டிவோர்ஸ் மேட்டரை மட்டும் பார்க்காத, உள்ளுக்குள்ள இருக்க அரசியலை பாரு. அந்த அரசியலை பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் நீ காலங்காலமாக உன்னை கோமாளியாக மட்டுமே வச்சுருந்துருக்கானுங்கன்றது புரிஞ்சுப்ப. இல்லைன்னா உங்களெல்லாம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்டா. அவன்டா நீங்களாம். Who is this guy?